நம்ம என்ன சொல்றோம், மேராஜுக்கு கூட்டிட்டு போனோம்னு சிந்திப்போம். சிந்திச்சு எப்படி சிந்த முடிவு எடுப்போம்? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் எடுத்துப்பாருப்பா, நபிகள் நாயகத்தை என்ன சாதனைகளா அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சிந்திப்போம். மறுப்பதற்காக சிந்தனை இல்லை, உயர்த்துவதற்காக சிந்தனை. அல்லாஹ்வுடைய வல்லமை குறைப்பதற்காக சிந்தனை இல்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை உயர்த்துவதற்காக மேம்படுத்துவதற்காக சிந்தனை. அல்லாஹ் எப்படி இருக்கான்? அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும்னாங்க, நீங்க சிந்திச்சு முடியாதுன்னு சொல்லிருந்தீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கப்பல் வச்சுக்கிட்டு கடலை அடைச்சாங்க, கடல் கிளம்பிச்சுல. நீங்க சிந்திச்சாங்க சொல்லுவீங்க, அது எப்படிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை மறுத்துட்டீங்க. கம்பம் வந்து பானை அடிச்சு அந்த தண்ணி வந்துச்சு, நீங்க சிந்திச்சாங்க சொல்லுவீங்க. சிந்திச்சுட்டு அது எப்படி தண்ணி வரும் அப்படின்னு மறுத்துட்டீங்க. கம்பம் வந்து பாம்பாக்குறவங்க சிந்திச்சாங்க சொல்லுவீங்க, அது எப்படி கம்பல் எடுத்து பாம்பு வரும் அதனால மறுத்துட்டீங்க. யார் மறுத்தான்? என்றைக்கு வருகிறோம்? நாங்களும் சிந்தித்தோம், சிந்திக்கத்தான் செய்கிறோம், சிந்திக்க தூண்டுகிறோம். சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது? கம்ப அடிச்சா அல்லாஹ் கடலை பெறுவாரையா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அப்படி சிந்திச்சு சிந்திச்சுனா உடனே உள்டாவாயிடும். யாரு காரணம் தெரியல. சிந்திச்சு இப்படிதான் சிந்திச்சு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரினா ஒரு மனுஷன் கூட வேலை செய்யுமா? உயர்ந்த மாதிரி வேலை செய்யாதா? சிந்திச்சுட்டாலே கெட்டு போது, சிந்திக்காத யோசிக்காத அல்லாஹ் சொன்னா அப்படியே நம்பிடு. பிரச்சனை என்ன? நீங்க அல்லாஹ் பத்தி சொல்ற நேரத்துல எல்லாம் கரெக்டா சிந்திக்கிறோம், நீங்க இப்ப சொல்றது உள்டாவாக இருக்கு. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்ல, சிந்திச்ச அற்புதங்கள் வரைக்க வேண்டியது வரும்னு சொல்றாங்கல்ல. நபிமார்கள் செஞ்ச அற்புதங்களை எப்படி நம்புறோம்? நபிமார்கள் செஞ்சதா நம்பல, அல்லாஹ் செஞ்சதா நம்புறோம். அதனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வமாகாலி ரசூலின் ஐயதி பிஆயதி இல்லா பிஇذنில்லாஹ். எந்த இறைத்தூதராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் தடியை வைத்து கடலை பிளந்தார்கள் என்றால் மூசா நபி செய்தது இல்லை என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் அல்லாஹ் முடியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை போட்டு பாம்பாக்கினார் என்றால் மூசா நபி செய்யவில்லை, அல்லாஹ் செய்திருக்கிறார். அதனால தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் கையில் அள்ளி போட்டு பாம்பு மாதிரி நெறிய வச்சு விடுங்க, மூசாவுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், பாவுஞ்ச சபை நஃப்ஸிஹி ஃபீ மூசா. மூசா தன் உள்ளத்திலே பயத்தை உணர்ந்தான். நாம் சொன்னோம், நான் தகப் பயப்படாதீரும், இன்னைக்கு அங்கல் அலா நிறை ஜெயித்து. ஏன் பயந்தாங்க? மேற்பாம்பு கையில் முன்னாடி பாம்பு உடம்பு முடிச்ச நம்ம என்ன செய்ய போறீங்க? நம்ம பாம்பு அந்த பாம்போட சேர்ந்து எல்லாம் உண்டாயிட்டு என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், வாவ் ஹைலா இலா மூசா, மூசாவுக்கு நாம் வஹியிருக்கிறோம், அது அல்கி அஸாக், உமது கைத்தடியை போடு என்று சொன்னோம். வஹிலா யதல்கமா யல்பிகூன், அவர் போட்ட உடனே சீறி பாய்ந்த பாம்பு கிடந்தவற்றை எல்லாம் அள்ளி பிடுங்கியது. இது போட்ட உடனே அள்ளி பிடுங்கிடும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏன் பயப்படுறாங்க? ஆமா போடுறா போடு போடு வேற எங்க போடு அப்படி ஓட போடு எல்லாம் போடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் பயப்படுறாரு? கையில வேண்டுகிறாரு, தூக்கி போட்ட தூக்கி போது தெரியல அவருக்கு. மூசாவுக்கு தெரியல, என்ன நடக்கும் தெரியாது. அதனால என்ன? அப்ப என்ன பொருள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டு பாம்பாக்கினார் என்றால் மூசா செய்யவில்லை, அல்லாஹ் செய்தார். அதை அல்லாஹ்வின் வல்லமையை பார்க்கிறோம். நீங்கள் சூனியக்காரன் செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்யறாங்க. அடுத்த ஒரு மூசா கண்டுபிடிச்சிருக்காங்க, அல்லாஹ் நாடுனா செய்யலாம் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சா அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு இருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றல கம்ப போட்டு பாம்பாக்க முடியுமா? முடியாது. போட்டா பாம்பு வரும்னு தெரியுமா? தெரியாது. எத்தனையோ தடவை வாழ்க்கையில கம்ப கீழே போட்டுருப்பாங்க, அப்பெல்லாம் பாம்பு வந்துருக்கும் தெரியாது. ஆனா இங்க வேற்றப்படியா? அவரே வருவார், நான் வைக்கிறேன் வைப்பார், உங்களோட பொருள் கேட்பார். இவரால் முடிவெடுக்கிறார், இவரால் தீர்மானிக்கிறார், இவரே செய்து முடிக்கிறார், இவரிடத்திலே ஆற்றல் இருப்பதை போல வெளிப்படுத்துகிறார். நபிமார்கள் எந்த ஒரு கட்டத்திலேயும் அவர்கள் செய்த அற்புதங்களை தாங்களே செய்வதாக சொன்னதில்லை. அது போன்ற ஒரு தோற்றத்தை கூட அல்லாஹ் ஏற்படுத்தியதே. நபிமார்கள் செஞ்சத அதை மாதிரி தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு அற்புதங்களை செய்தார்கள், நாம் படித்திருக்கோம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள், இறந்தவரை உயிர்ப்பித்தார்கள்,
உங்கள் இறைவனிடமிருந்து சில சான்றுகளோடு உங்களிடத்தில் நான் வந்துள்ளேன். நான் சில சான்றுகள் கொண்டு சொல்லல, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சில சான்றுகளை கொண்டு நான் வந்திருக்கிறேன். அன்னி அவ்வளவுலகத்தின் கஹயத்தின் தயிர், நான் களிமண்ணை பிசைந்து பறவை வடிவத்தில் கொடுப்பேன், பறவையை போல செய்வேன். அதாவது நீதான் களிமண்ணை எடுக்கிறவங்க தான், களிமண்ணை தண்ணி ஊற்றுறவங்க தான், அவர் துவைக்கிறவங்க தான், அதை அவர் வளைக்கிறது பறவையை வடிவம் கொடுக்கிறவங்க தான், அது வரைக்கும் அவங்க தான். அன்பு குப்பி அதை நான் ஊதுவேன், அது கூட அவங்க தான். அவங்க ஊதுவாங்க, அதுவும் அவங்க தான். அது பறவையாக ஆகும், அல்லாவுடைய அனுமதியின் பேர். வடிவம் கொடுக்கிற நம்ம செஞ்சிடலாம், களிமண் எடுக்கிற நம்ம செஞ்சிடலாம். ஆனால் களிமண்ணுக்கு உசுறு வரணுமே, அது எப்படி வரும்? அல்லா நடக்க வரும். இல்லா இறைவனின் அனுமதியோடு அது பறவையாக மாறும். பயக்கூறு தயிரம் இல்லா ஒவ்வொரு ஆக்குமாக நல்ல அபரச ஒவ்வொரு மூத்தாடியிருந்தா பார்வையற்றவருக்கு பார்வை கொடுப்பேன், குஷ்ட நோயை குணப்படுத்துவேன். இல்லா அல்லாவுடைய அனுமதியோடு. ஒரு தடவை சொன்ன போதா இல்லான்னு எல்லாத்தையும் ஒரே ஆளுங்க, இது எல்லாத்தையும் அல்லாவுடைய அனுமதியோடு நான் செய்வேன் சொல்ல வேண்டியதான. அப்படி சொல்லாம ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். நபிமார்கள் செய்த அற்புதங்கள் நபிமார்கள் செய்ததில்லை, இறைவன் மட்டுமே செய்திருக்கிறார். இறைவன் நாடிய பொழுது செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் நாடிய பொழுது அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது அல்லாஹ் அற்புதத்தை செய்ய விடாமல் நீங்க விரும்பும்போது அற்புதம் தர முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து காவலர்கள் சொல்லுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க ஏத்துக்கறோங்க, சில கண்டிஷன்ஸ் எங்களுக்கு சில அற்புதங்களை செஞ்சு காட்டுங்க. நபிமார்கள் அற்புதம் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சு எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிட்டாங்க, அற்புதத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. எதுக்கு? மக்கள் மனுஷனால முடியாத காரியத்தை செய்யறாரு, அப்ப இவர் இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கிறாரு, நம்புறது தான் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நபியிடம் கேட்காரு, பாரு லன் நூமினலக ஹத்தா தஃப்துலனா மினல் அர்தி யகுவா. நாங்க நம்புறோம். எப்ப நம்புறோம்? இந்த பாலைவனத்துல ஒரு நீரூற்றை ஓட செய்யும் நம்புறோம். அவ் தகுனலக ஜன்னத்து மின் நஹீல் வஇலமின் ஃபதுஃபஜ்ஜிர அல்-அன்ஹார ஹிலாலஹா தஃப்தீரா. அல்லது நீர் உமக்காக ஒரு பேரிக்கை தோட்டத்தை, ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கிக் கொள்ளும். உண்மை இறைவனின் தூதர் என்று நம்புகிறோம். அவ் யகூனலக பைத்தும் மின் ஸுஹ்ருஃபின், அல்லது தங்கத்தால் ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளும் நம்புகிறோம். அவ் கர்காவி ஸமா வல நூமினல் முத்தியிக்க ஹத்தா தனஸில அலைனா கிதாபன் நக்ரவு. அல்லது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறவனே நீ மேலிருந்து செல்ல வேண்டும். எல்லாரும் புரியிருக்கோம். நீங்க வரணும், வந்து என்ன செய்யணும்? ஒத்த காலம் சொல்லணும். அடுத்து ஒத்த காலம் சொல்லணும். ரெண்டாவது இதை கீழே விட்டுக்கலாம், ரெண்டு கேட்கணும்னா அங்க சொல்லலாம். நான் பார்த்துட்டே இருக்கோம், நீ எப்படி நிற்கணும், இப்படி நடக்கணும். மேலும் செய்தி வருது, மேலும் வகி வருது இல்ல, பாலத்துல இருந்து அண்ணாட்ட இருந்தது அங்கிருந்து வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு செய்திக்காக இங்க நம்ம போய் வாங்கிக்கணும். பரவாயில்ல, சம பாலப்பட்டு கவர்மெண்ட் மேல போகணும். மேல போகும்போது ஈஸ்வரன் வருமா போகணும். கண்டிஷன் வரும்போது பல நூலிகளில் நுப்பிக்க அத்தாக்குள்ள சில அடையினா கிதாபை கத்துறவு நான் வாசிக்கிற விதமாக ஒரு புத்தகத்தோட வந்து அப்போ கண்டோம். ஈஸ்வரன் வருமா போனாரு, புக்கோட வந்துட்டாரு, வேற யாருப்பாங்க இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டு போயிடுவோம். அற்புதங்களை கேட்டாங்கல்ல, நபிமார்களுக்கு அற்புதம் செய்ய முடியல, எதையாவது இவ்வளவு செய்ய சொல்றாங்க. மக்களுக்கு ஆதரவுல இதுவோ அல்லது அதுவோ அல்லது அதுவோ எதையாவது ஒண்ணு தோட்டம், இல்லாட்டி அந்த வீடு, இல்லாட்டி புக்கு, என்ன ஒண்ணு செய்யுமையா. இப்ப அல்லா பதில் சொல்ல சொல்றான். எப்படி சொல்லணும்? அற்புதம் தானே கேட்கறோம், கொடுத்துருவோம். எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டு தானே இருக்கோம். உங்களுக்கு நீங்க குரல்பானே கொடுத்துருவோம், நம்ம சொல்லணும். கொடுத்தாங்களா? அல்லா பதில் சொல்ல சொல்றான். குல் அதைய சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, என் இறைவன் தூய்மையானவன். ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் உங்களை போன்ற ஒரு மனிதராகவுமே தவிர வேறு இல்லையே. எப்ப நான் மனுஷன் இரண்ட வந்து அல்லாஹ் செய்த வேலையில கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ் செய்த வேலையை செய்ய முடியும். அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் செய்ய முடியாது. இதுதானே இந்த பதில் நமக்கு சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் செய்த வேலையை சூரிய காட்டி செய்வார்.
அதை நம்ப வைக்கிறதுக்காக அல்லாஹ் சிந்திக்காத. ஏன் சிந்திக்க கூடாது? சிந்திச்சா தான் இறைவனுடைய வல்லமை புரியும். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்லைன்றாங்க. அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நிகரா ஒன்றும் கிடையாது. ஏன் உதாரணம் காட்டக்கூடாது? அல்லாஹ் மாதிரி ஒன்று இருந்தால் தான் உதாரணம் காட்ட முடியும். பல தகுதிக்குள் இல்லை அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீங்க. மனசிய கல்கா, மனிதன் அவனை நாம் படைத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு நமக்கு அவன் உதாரணம் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு உதாரணம் கிடையாது. அல்லாஹ் உதாரணம் சொல்லக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் உதாரணம் சொல்லும். அல்லாஹ் உதாரணம் சொல்லக்கூடாதுல்ல. அல்லாஹ் என்ன ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு தஆலா பஅலக்கும் அலா பஅலின் ஃபில் ரிஸ்க். உங்களில் சிலரை விட சிலரை செல்வத்தால் அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறார். பவல்லதீன ஃபுக்கிரு பில் ஆத்தி ரிஸ்கி, செல்வத்திலே மேம்படுத்தப்பட்டவர். அலாமா மலக்கல் ஐமானும், தன்னுடைய செல்வத்தை தனது அடிமைகளுக்கு கொடுத்து பௌபி சவால் அவரையும் தன்னை போன்று தனக்கு நிகராக ஆக்குவாரா? அதனை ஞானத்தில்லாம எஜஹதும், அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் குறைக்கிறீர்களப்பா. அல்லாஹ் பற்றி மட்டும் சொல்லும் பொழுது அவனுக்கு கீழே உள்ளவன தானும் தன்னை லிஸ்ட் பண்ணி ஏற்றிக்குவாங்க. நீ ஏற்றியா? உதாரணத்துக்கு தெரியும். எப்படி உதாரணம்? ஒரு மனுஷன் பெரிய செல்வம், அவன் ஒரு அடிமை, அடிமைக்கு செல்வம் இல்லை, அடிமைக்கு அவனத்தை கூட அடிமை கொடுக்குறாரு. ஒரு சோழ இருக்கிறார், 50,000 உனக்கு. இப்ப என்னாச்சு? இவருக்கு 50,000 அவருக்கு கொடுக்குறாரு. இப்ப இந்த உதாரணத்தை சொல்லிட்டல ஏற்றான். நீ செய்யா? நீ செய்ய மாட்டல. அப்ப நான் எனக்கு மட்டும் செய்யறேன், நான் மட்டும் செய்வேன் நம்புறேன். இவ்வளவு பெரிய வெற்றியத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறனா என் அதிகாரம் உனக்கு கொடுத்துட்டு ஒன்னு ஏழை இருக்கிறீங்கன்னா இது உதாரணமா இல்லை? உதாரணம் தானே. ஆனா உதாரணம் எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய மேன்மையை புரிய வைக்கின்ற விதத்துல இருக்கிறது. நீனே செய்ய மாட்டேன், நான் செய்யலாம். உனக்கே முடியுமா? எனக்கு முடியாதா? அதே போல அல்லாஹ் பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தனை உயர்வை சொல்வதற்காக, உதாரணம் கூற வேண்டும். உயர்வை சொல்வதற்காக, தாழ்வை தாழ்வுபடுத்துவதற்காக, அதை சமப்படுத்துவதற்காக உதாரணம் சொல்லக்கூடாது. எந்த உதாரணத்தை சொன்னாலும் நீனே செய்வது அல்லாஹ் என்ன முடியாது. அல்லாஹ் உன்னோட பெரியவன், உன்னோட பெரிய ஆட்சி படைச்சவன் என்பதை மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக உதாரணம் சொல்லாமல் உன்னை போன்ற அல்லாஹ் அல்லது உன்னை விட மட்டமான அல்லாஹ் என்று சொல்வதற்காக உதாரணம் சொல்லக்கூடாது. இறைவனின் வல்லமை என்று பேசுகிறார்கள். எப்படி? சூனியக்காரனுக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று இறைவனின் வல்லமை. ஆச்சரியமா இருக்கிறது. வந்த கூட என்ன ஆட்சி? அடுப்புல வச்சு வேலை வச்சுட்டாங்களா? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது நம்பினா ஓகே. சூனியக்காரன் செய்யக்கூடிய சூனியத்தை நம்ப வைப்பதற்காக அது அல்லாஹ்வுடைய வல்லமை என்கிறார்கள். பல வாதங்களுக்குரிய பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுகிறார்கள், அதிகமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சூனியத்தை பெரும்பாவம் என்றார்கள். சொல்லியிருக்கிறாங்க. இல்லாத உண்மையா பெரும்பாவம் தாங்க. இருக்கிறவங்க பாவமா இருக்கும், இல்லாத எப்படி பாவமா இருக்கும்? இருக்கிறது பாவம் இல்லையே. உங்க வாரியில சூனியம் இல்லைங்கிறீங்கள, சூனியம் இல்லைன்னா இல்லாதவங்க எப்படி பெரும்பாவம் சொன்னாங்க? பொய் பேசுறது, பொய் பாவமா நன்மையா? பொய் பாவம் தானே. பொய்ங்கிறது இருக்கிறதா இல்லாததா? பொய்னால இல்லாததாங்க, உண்மைதான் இருக்கிறது. நான் சாப்பிட்டேன், அது இருக்கு. சாப்பிட்டே இருக்கிறது உண்மை. சாப்பிட்டேன்னு சொல்றாரு உண்மை. நான் சாப்பிடலன்னா பொய். நான் சாப்பிட்டேன், அப்ப இல்லாதது இல்லாததுன்னு சொல்றேன். அதுக்கு தண்டனை கிடையாதா? பொய் சொன்னா தண்டனை தானே. ஏன் தண்டனை? இல்லாததுக்கு ஏன் தண்டனை? அதான தண்டனை. இருக்கிறத இல்லாதது இருக்கு அதுதான் தண்டனை. இல்லாததுக்கு ஏன் தண்டனை? அவன் இல்லாததுக்கு தண்டனையா? இது ரோகு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல மாணவ போய் கேட்டான் வாத்தியாருங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை வாத்தியாரு சார் அப்படின்னு. அதை எப்படிப்பா சொல்லிக்க முடியும்? அவன் சார் கணக்கு பாடம் செய்யறது, கணக்கை செய்ய முதல்ல சொல்லிட்டாங்க. செய்யாத சொல்லி தண்டனை. இவன் கணக்கு பாடம் செய்யல, ஹோம்ஒர்க் செய்ய கொடுத்தாங்க, செய்யல. செய்யாத தண்டனை. அந்த மாதிரி இல்லாதவனுக்கு தண்டனை கிடையாது. இல்லாததை இருப்பதாக சொல்லுங்க. அது தண்டிக்கிறதா இல்லையா? இறைவனின் ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. பொருளை பயன்படுத்தாமல், ஆயுதங்களை பயன்படுத்தாமல்
இல்லாததை நம்பியதான் குற்றம். இறைவன் இணை இருக்கின்றன பெரும்பாலும் சொன்னாங்க, இணை இருக்கிற ஆளுகள் இருந்தாங்க, அது நம்புனதுனால ஏன் அவங்கள கூட நாய் போனா நாய் போன நாம போன அப்படின்னு அதனால நான் கோவப்பட்டு பெரும்பாலும் சொல்றாங்க. எனக்கு ஏன் ஒன்றுமே இல்லையப்பா, இல்லாம முடியாம நம்புறேன், அதனால பெரும்பாலும் சொன்னாங்க. எல்லாம் கரெக்டா பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு யாரு இருக்கிறா? அல்லாஹ்வுக்கு எந்த தெய்வம் இருக்குது? யாருமே இல்ல. இல்லாததை சொன்னதுனாலதான் பெரும்பாலும் அதேதான் அதுக்கு அடுத்துதான் செய்யுது, அதுக்கு அடுத்துதான் செய்யுது. அதே மாதிரி தான் நமக்கு இறைவனுக்கு யாரும் இல்லை, இல்லாததை நம்பியதால் பெரும்பாலும் சிறு என்று எதுவும் இல்லை, இல்லாததை நம்பியதால் பெரும்பாலும். அந்த தொடரை பார்த்தாலே நடந்தது தப்பு. நம்ம எதுக்கு பெரும்பாலும் சொல்றோம், இருக்கிறதுனால பெரும்பாலும் சொல்றாங்க. அப்ப குரான்ல இருக்கிற சூரியக்காரங்க வந்தாங்க போனாங்க ஜெயிக்கல, மூசாருக்கு முன்னாடி வந்தாங்க இருக்குது. நம்ம சூரியன் இல்லை சூரியன் இல்லை என்று சொன்னால் சூரியன் என்பதே உலகத்தில் அந்த தத்துவம் கிடையாது, அந்த வார்த்தை கிடையாது. எந்த அர்த்தத்தில் சொல்லல, நீங்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் சூரியன் கிடையாது. சூரியன் என்பது நீங்கள் சொல்லுகிற பொருளில் கிடையாது. நீங்கள் என்ன பொருளில் சொல்கிறீர்கள்? அல்லாஹ் செய்யற வேலையை இவங்களும் செய்வாங்க என்ற பொருளை சொல்றீங்கல்ல. ஒரு மந்திரத்தை ஓடுனா, ஒரு புராணத்தை ஓடுனா, ஒரு மண்ணை எடுத்து சட்டையை எடுத்து முடியை எடுத்து ஒரு வேலைகளை செஞ்சா அங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய கையை காலை முடக்கி விட முடியும் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அர்த்தத்துல சூரியன் கிடையாது. கண்கண்டி வித்தைங்கிற சூரியன் இருக்கு. ஒரே விஷயத்துக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஒரே பேரை வச்சிருக்கிறீங்க, ரெண்டு பேர் இருக்கு, ஒரே வார்த்தையை இது பயன்படுத்தி அது பயன்படுத்துறீங்க. இந்த அர்த்தத்தில் நீங்க பயன்படுத்துறது இல்ல, அந்த அர்த்தத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தையை பல விஷயங்கள் பயன்படுத்த தானே செய்வோம். வீட்டுக்கு வீடு வாசப்படிப்போம். என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம்? வாசப்படிங்கிற அர்த்தத்திலையும் சொல்லுவோம், இன்னொரு அர்த்தத்திலையும் சொல்லுவோம். வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவினா பஞ்சாயத்து, அந்த அர்த்தத்திலையும் சொல்லுவோம்ல. ரெண்டு விஷயத்துக்கும் வாசப்படி யூஸ் பண்ணுவோம். ஒரே வேண்டு ஒரு ஊசின்னு சொல்லுவோம். ஊசினா டாக்டர் போடுறதுக்கு ஊசி தான் சொல்லுவோம், டெய்லர் கடையில் அவர் தைக்கிறதுக்கு ஊசி தான் சொல்லுவோம். இது வேற இது. ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு பேர் சொல்லணும்ல. அது மாதிரி சூரியன் என்பது கண்களை கட்டி நடக்கிற ஒரு விதமான வித்தை, அதற்கும் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இறைவன் செய்வதை போல செய்கிற காரியத்துக்கு சூரியன் என்கிறீர்கள். இது பொய், அது உண்மை. மூசா இருந்துச்சு, அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு இருக்குது. சில பேர் உலகிட்டாங்க, இன்னைக்கு இல்ல இருக்குது. மூசாவின் காலத்தில் எந்த சூரியன் இருந்ததோ, எந்த கண்கட்டி வித்தை இருந்ததோ, என்ன மேஜிக் இருந்ததோ, இல்லாததை இருப்பதை போன்று மக்களுடைய கண்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வித்தை இருந்ததோ, அந்த வித்தை இன்றைக்கும் இருக்கிறது. அதைத்தான் மேஜிக் நிபுணர்கள் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூரியத்தை வருகிற நீங்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் அந்த சூரியத்தை வருகிறது. உடனே அர்த்தம் அப்படியான நபிகளாகி சூரியன் வச்சாங்க, அது எப்படி பொய்? ரசூலுல்லாஹி சூரியன் வச்சதாக சொல்வது பொய், முடியாது. எந்த மனிதனாலும் நபிகளாருக்கோ வேறு எந்த மனிதனுக்கோ சூரியன் வைக்க முடியாது. 100% கடையில் இருக்க பொய், மாற்று கட்டே கிடையாது. நீங்க அதை நம்பினா நிறைய சிக்கல். ரசூலுல்லாஹ்வுக்கு சூரியன் வைக்கப்பட்டது, அதை நான் நம்புகிறேன் என்று ஒரு முஸ்லீம் நம்பினால் அதில் ஏற்பட்ட கோளாறுகளை பாருங்க. உதாரணமா எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உண்மை, எப்போதுமே உண்மை என்பது முரண்படாமல் இருக்கும். இதை எல்லாரும் ஏற்றுக்கல. குர்ஆனே உண்மை. எதனால குர்ஆன் உண்மைங்கிறோம்? அதுல முரண்பாடே கிடையாது, அதனால உண்மை. அது அல்லாஹ்வுடைய வேதம் என்கிறோம். எதனால? முரண்பாடே இல்லாததுனால தான் அல்லாஹ்வுடைய வேதம். முரண்பட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய வேதமாவே இருக்காது, மனுஷன் எழுதுனதா இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வலவு கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் இதிலே அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த குர்ஆன் உண்மை வேதம், இந்த குர்ஆன் சத்திய வேதம். என்ன சான்று? ஒரு முரண்பாடு கிடையாதுப்பா. அந்த ஒரு வசனத்தில் செய்யணும் சொன்னா இன்னொரு வசனத்தில் செய்யாதுன்னா காட்டவே முடியாது. உண்மைக்கு அளவுதானே, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மட்டும் இல்லை, நம்ம உலகத்துல நமக்கே நம்ம வச்சுக்கிட்டு அளவா தானே. முரண்பட்டு பேசினா அப்படி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். போலீஸ்காரெல்லாம் பல நேரத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள்.
பார்ப்பது சில கேள்விகள். அவர் தான் கேள்வி பதில் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முரண்பாடு இருக்குமா? ஹதீஸ்ல முரண்பாடு இருக்குமா? குர்ஆன்ல முரண்பாடு இருக்குமா? இருக்காதானே? இப்ப ரசூல் வந்து சூனியம் வச்சுட்டாங்க. சரி ஏத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு வச்ச சூனியத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சாச்சுன்னு ஒரு நாள் தெரியும். ஒரு நாள் ரசூலா கண்டுபிடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. ஆயிஷா இருக்கிறேன் நம்மள புகாரில முஸ்லிம்ல கண்ணே வருது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? 2 மலக்குமார்கள் வந்து நபிநாயகம் படுத்திருக்கிறாங்க. தலைமாட்டில் ஒருத்தர், கால்மாட்டில் ஒருத்தர் உட்கார்ந்து விவரத்தை பேசுறாங்க. இவருக்கு சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சொல்றாங்க நிறைய பேசுறாங்க. எப்படி அது இருக்கிறது பேசுறாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ண வச்சுக்குவோம். 2 மடங்கு வந்தாங்க, வந்து பேசுறாங்க, சூனியம் வச்சது தெரிவிக்கிட்டாங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது. ஜிப்ரீல் வந்தார், நேரடியாக எனக்கு வந்தார். அவர் சொன்னார், எனக்கு சூனியம் வைக்கப்பட்ட செய்தியை சொன்னார். நான் அதன் மூலமாக எனக்கு வைக்கப்பட்டிருந்த சூனியத்தை தெரிந்து கொண்டேன். இப்ப சிம்பிள் கொஸ்டின் தான், முடிஞ்சா ஆன்சர் பண்ணணும். 2 பேர் வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல் நேரம் வந்து சொன்னாங்க. ஒருத்தர் தான் 2 பேர் வந்து அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் என்னதே ஓடணும். ஒரு ஜிப்ரீல் நேரம் வந்து சொன்னாரா, அல்லது ஒரு பேர் தெரியாத 2 மடக்குகள் வந்து நிலமாட்ட கால் மாட்ட உட்கார்ந்து அப்படி சொல்லி நபிகளாருக்கு தெரிவிக்கலாம். ஒன்று அடுத்தாங்க தெரிஞ்சதுக்கு பிறகு அதை ரிமூவ் பண்றாங்க. சூனியம் நீக்கப்படுகிறது. நீக்கப்படுற செய்திகளை சொல்றாங்க. மாதிரி 2 வந்தாங்க சொன்னாங்க, இந்த தோட்டத்துல இந்த கிணத்துக்குள்ள லபீது அரசன் ஒரு யூதன் இவன் முடியை எடுத்து அதுல பேரோட பாலையை சுத்தி அந்த பாலைக்குள்ள வச்சு கிணத்துக்குள்ள வச்சு சூனியம் வச்சுட்டான். கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அதான் எனக்கு சிவாவை கொடுத்தான் அப்படின்னு ஆயிஷா சொல்றாங்க. ஆயிஷா கேட்கிறாங்க, அதை வெளியே எடுத்து போட்டீங்களா? எடுத்தீங்களா? அதையாம வெளியே எடுத்து எல்லாமே குழப்பப்படுத்திட்டான். வெளியே எடுத்தா தேவையில்லாம குழப்பம் பிரச்சனை வரும், அதனால வெளியே எடுக்கலன்ட்டாங்க. சரி வெளியே எடுக்கல, ஓகே. இன்னொரு ஹதீஸ் முன்னாடியே வருது. சூனியம் வைக்கப்பட்ட செய்தி தெரிந்த உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சம்பந்தப்பட்ட கிணத்துக்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த சூனிய பொருளை எடுத்து வெளியே எடுத்துட்டாரு. இப்ப நம்ம கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ் வெளியே எடுத்தாங்களா இருக்கிறேன் பதில் சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் சொல்லுது வெளியே வந்தா குழப்பம் பஞ்சாயத்து பிரச்சனை, அதனால வெளியே எடுக்கல, உள்ளே வச்சாச்சு, ஓகே ஏற்கணும். இன்னொரு ஹதீஸ் போய் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போய் இருந்தாங்களா? எடுக்காம உள்ளே கொண்டு போனாங்களா? ஆன்சர் சொல்லணும். சரி அடுத்து என்ன? அடுத்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் எடுத்தாங்களா? இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை அழைத்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அவர்கள போய் சம்பந்தப்பட்ட கிணத்துல இருக்குது அதை எடுத்து ரிமூவ் பண்ணிருன்னு சொன்னாங்க. அவர் போய் அடியிலே எட்டி விட்டார். 3வது கேள்வி, ரசூலுல்லாஹ் போய் எடுத்தாங்களா? அலி அடியிலே விட்டாங்க. அலிதான் எடுத்தாருன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது போய், ரசூலுல்லாஹ் எடுத்தாரு நபினா எடுக்கவில்லை என்று சொன்னது போய், ஜிப்ரீல் வந்து சொன்னாரு நபினா 2 பேர் சொன்னது போய். இதுல எது உண்மை எது போய் பிரித்து சொல்லி காட்டுங்க. இதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான், இருக்கிற எல்லா குரான் முஸ்லிமும் உண்மைதான். இப்படி சொல்லுங்க, இஸ்லாம் உண்மையானது மக்கள் நம்பிடுவாங்க. சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டேன், ஓகே. சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிடல. சாப்பிட்டாருங்கிறது உண்மைதான், சாப்பிடறது உண்மைதான், 2 நம்பு. புத்திசாலி இப்படி நம்மளோட உலகத்தில் மகா புத்திசாலி ஆகிடுவாங்க. பைத்தியக்கார தவிர யாரும் முரண்பாட்டை நம்புவாங்க. இவ்வளவு முரண்பாடு படிச்சது தெரிகிறது, வியாக்கியானம் கொடுக்க முடியாத அளவுக்கு தெளிவான வார்த்தைகள் வருகிறது. முரண்பட்டு அது கொண்டு போதாதா? அதை தாண்டி நபிகளாருக்கு சூனியம் வைத்தார்கள். எப்படி? அதனால ஏற்பட்ட பாதிப்பு என்ன? நபிகளார் யதார்த்த தன்மையிலிருந்து மாறிவிட்டார்கள். எப்படி மாறிட்டாங்க? ஒன்று செஞ்சுட்டு செஞ்ச மாதிரி ஏற்பாடு மாற்றி சொல்லுவாங்க. இல்லையே செய்யலையே, செஞ்சிருக்கே மாட்டாங்க, செஞ்சாச்சே. இது என்ன? செஞ்சதை செய்யல சொல்றது, செய்யாத செஞ்சன்னு சொல்றது. மனநலம் பாதிக்கப்பட்டதற்கு மனநலம் பாதிப்பு ஒரு வகை, ஒரு வகையான மனநல பாதிப்பு என்ன? பைத்தியக்காரத்தனத்தில் பல வகை இருக்கிறது. பைத்தியக்காரர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வித்தியாசமா பல விதம் பைத்தியங்கள் பல விதமாக நெசாப்படுத்தான்.
சைக்கியாரிஸ்ட் மனநல மருத்துவர் நம்பிக்கையாளங்க பல விதமான வைத்தியம் இருக்கு. இந்த வகையில் அடக்கி சொல்லவே முடியாது. இன்னொரு யாரோ கூப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லா வேலையும் கரெக்டா பெருசாலும் செய்வார். பாரு பேசுவாரு, ஏதோ கரெக்டா இருப்பாரு. தனியார் யாரோ கூப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு அது ஒரு வகை மனநல மருத்துவ ஒரு வகை. நீ பெரிய ஆராய்ச்சி மகானாயிட்ட என்று என்னுடைய உள்ளம் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு வகை வைத்திருக்கிற சட்டை கிழிச்சு போட்டு வரையில அது ஒரு வகை. ரெண்டு சட்டை கிழிச்சு போட்டு அலையெல்லாம் வைத்தியம் இல்லை. வைத்தியங்கள் பலவிதம் பல விதத்துல செஞ்சதை செய்யறது அது ஒரு விதம், செய்யாததை செஞ்சது அது ஒரு விதம். மனநல பாதிப்பு இது ஒரு வகை. மனநல மருத்துவர் நமக்கு தெளிவாக பாடப்படுத்துகிறாரு. இப்பொழுது நபிகள் நாயகத்திற்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது என்று ஒரு சில மாதங்கள் அப்படி இருந்தார்கள் என்று நம்புகிறோமே. இப்படி நபிகள் நாயகம் பற்றி நம்ப முடியுமா? நம்பலாம், மனுஷனை நம்பலாம். எந்த மனுஷனா இருந்தாலும் என் மனநல பாதிப்பு வரக்கூடாதா? மனுஷனுக்கு ஏற்பட்ட மறதி ஏற்படுது, மனிதனுக்கு ஏற்பட்ட மாதிரி தூக்கம் வருது, மனிதனுக்கு இருக்கிற மாதிரி மனதில் தேவை வருது, மனிதனுடைய எல்லா குணங்களும் வர மாதிரி மனுஷனுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு 6 மாச காலத்துக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்ட என்னன்னு கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் பாடல சொல்றான், நபிகள் நாயகம் மனநல பாதிப்பு இல்லைன்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தான். அல்லாஹ் அந்த சர்டிபிகேட் கொடுத்துறாங்க நம்ம நம்பிடுவோம். குர்ஆன்ல பழைய இடத்துல சொல்றான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்கள் தோழர் பைத்தியக்காரர் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றான், குல் இன்னமா அஅய்து பிவாஹிதத்தின் அன் தகுமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு மா பிசாஹிபுக்கும் மின் ஜின்னா. நபியே சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இன்னமா அஅய்து, உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன், அன் தகுமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா, ஒவ்வொருவராக இடத்திலே வாருங்கள், 2 பேராக இடத்திலே வாருங்கள். எதற்கு? சும்மத்த தபக்கரு, வந்து என்னை பரிசோதனை செய்யுங்கள். மான் சாஹிபுக்கும் மின் ஜின்னா, உங்கள் தோழருக்கு எந்த பைத்தியமும் இல்லை. எப்படி சொல்ல பாருங்க, செக் பண்றாங்க. என் பைத்தியமா செக் பண்ணு, என் மனநல பாதிப்பா செக் பண்ணு. அது கூட்டத்தோட செக் பண்ண வேண்டாம், ஒவ்வொருத்தராமா கூட்டத்தோட கூட்டத்தோட போய் கேட்டு போயிடும். அவங்க ஓட்டு போயிடுவோம். சிங்கிளாமா 2 பேர் ஆராய்ச்சி பண்ணு, கேள்வி கேளு. இது எத்தனை கரெக்டா சொல்றாங்க, இது எத்தனை கரெக்டா சொல்றாங்க, ஓட்டுக்கு விலை என்ன, எல்லாரையும் டெஸ்ட் பண்ணு. மான் சாஹிபுக்கும் மின் ஜின்னா, உங்கள் தோழருக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று கண்டுகொள்வீர்கள். அவ்வளவு அழகான பாடம் நடத்துறாங்கன்னா நபிகளாருக்கு பைத்தியம் ஏற்படும். இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லல, வேற வார்த்தைகள் சொல்லிட்டா சொல்லுவா பைத்தியம் இல்லை. சொல்ல மேற்கொண்டு தானே வீட்டுல போது திருடி போயிட்டான், 5 ரூபாய் திருடி போயிட்டான், வந்தவர் 500 ரூபாயை எடுத்து சென்றிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. 500 ரூபாய் திருடி போயிட்டா ஒருத்தர் சொல்லுவாரு. 2 மேற்கொண்டு தானே, எடுத்துட்டு போனது என்ன, திருடிட்டு போனது என்ன, சொல்லப்பட்ட தகவலுக்கு ஒன்றுதானே. நானும் தெளிவான வார்த்தையில் நீங்க சொல்றதுக்கு தான் அர்த்தம் வரும். பைத்தியமா இல்லை அப்படி, அது மாதிரி அதை செஞ்சுட்டு செய்யணும், அது அதே அர்த்தம். நல்லா சாப்பிட்டாரு, 3 பிளேட் வச்சு வைக்க தின்னாரு, நாடாக்கள் போதும்பா அப்படின்ட்டாரு. இப்ப எப்படி போதும்னு சொன்னா அவர் சாப்பிட்டு விட்டாரு, அப்படி எடுத்துக்கோங்க. போதும்னு சொன்னாலும் அது அர்த்தம், நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். போதும் தானே சொன்னாரு, சாப்பிட்டு சொன்னாலும் அதனால அவர் சாப்பிடுவாங்க. 3 பிளேட் சாப்பிடுவாரு, போதும்பாரு, அவங்க சொன்னாங்க அவர் சாப்பிடல, போதும் தானே சொன்னாரு, சாப்பிட்டுனால அதனால அவர் சாப்பிடல. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் பைத்தியம் இல்லை என்றார். பைத்தியத்திற்கு என்ன இலக்கணம் உண்டோ அந்த இலக்கணத்தை சொல்லிவிட்டு பைத்தியம் இல்லை என்கிறார்கள்.
பிஹி ஃபாலக, உங்கள் உள்ளத்தை பலப்படுத்துவதற்காகவே சொல்லுது. எவ்வளவு வேலை பண்ணுங்க. ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறது பல ஏற்பாடு விஷயம் கூட. குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாரா கேட்டா பாதுகாக்கிறது தான். வரலாறு எல்லாம் பட்டியல் போட கேட்டா உள்ளத்தை பாதுகாக்கிறது தான். நபியாருடைய மைண்ட உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கலாம். இவன் ரசூலுல்லாஹ்வுடைய முடிய வச்சு அந்த செக்யூரிட்டியை பூரா உடைச்சிட்டான்னா இதை மனுஷன் கண்டுபிடிக்கிற கம்பெனி சாப்பிடுறாரா? கிராக் சீட் ரெடி பண்றதுக்கு சாப்பிடுறதுக்கு போட்டு வேற ஒரு தயார் பண்றதுக்கு முடியவே முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்றது பொய்யான செய்தி, பிழையான செய்தி, தவறான செய்தி. முன்னாடி சொல்லிட்டாங்க என் மனுஷன் தப்பு செய்யணும், ஏதோ ஒரு வழியில் சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் தெரிந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஆட்களை மனிதனுக்கு கொடுக்கின்ற கருத்தை தந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்க பேசிய உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஊரில் பேசுகிறார். அழகாக இறைவனின் வல்லமை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். அல்லாஹ் இருக்கிற வல்லமை யாருக்கு கிடையாது. அதெல்லாம் நம்ம நம்பணும், நல்லா ஏற்றுக்கொள்வோம். கரெக்டா அந்த தலைப்பை சொல்லுவோம். பேசிட்டு வந்தது சூனியத்தை பேசுறதுக்கு தான். சூனியம் அது சொல்றாரு. அதாவது நமக்கெல்லாம் பாடப்பட்டிருந்தானே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா எதிர்காலத்தில் எப்படி சமாளிக்கணும்னு சுறாவே எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த சுறா இதுதான் செய்யுது அப்படின்னு முதல் பாடம் முடிகிறது. அதுடைய தொடர்ச்சியை பேசுகிறார். அதுக்காகவே இன்னைக்கு நோய் இருந்துச்சுன்னா காசு இருந்துச்சுன்னா போய் கூட சொல்லுறாரு. அது மருத்துவம் பாருங்க. முதல்ல சூனியம் இருக்குது, அதை நம்பணும். ரசூலா வச்சாங்க, அது மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும். அதை நம்பிடணும். அதுக்கு மருத்துவம் என்ன? புள்ளோபரப்பில் கலப்பு புள்ளோபரப்பில் நாசு கூடாமா, அதை நம்பிடணுமா. ஆனா உங்களுக்கு இருந்தா அந்த வைத்தியத்தை பார்க்க கூடாது. நீங்க அவபேதி போயிடும். ரசூலா மட்டும் புள்ளோபரப்பில் நாசு, ரசூலா மட்டும் புள்ளோபரப்பில் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ஒரு நோயை தருவானா, அந்த நோய்க்கு ஒரு மருந்து தருவானா. அல்லாஹ் தர மருந்து சாப்பிடாட்டி நம்ம முத்துப்பேட்டையில ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு ஃபேமிலி தெளிவற்ற முறையில் பேசுகிறார்கள். அதனால இந்த சூனியம் என்ற நம்பிக்கை இஸ்லாத்திற்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற காரியமாக இருக்கிற காரணத்தினால் எல்லா எத்தனையோ வகையான சிறுக்குகளை இறை இருக்கிறவர்களை விலகி அதன் விலகி வந்ததை போல இந்த பாவத்தினை சரியான